இந்த விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. திருப்பி திருப்பி ஒரு டாபிக் வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல அரோராக்கும் பார்வதிக்கும் பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து பார்வதி என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் பக்கமே போக மாட்டேன், அவன் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு சைடுல அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடுல கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா அவள் தான், நான் இதுக்கப்புறம் இது ஒதுக்கிட்டேன் அவளை அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடுவில் என்னடா பிரச்சனை, அதான் ஒதுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அங்கதான் உள்ள வராங்க விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரோரா உள்ள வந்து என்ன பார்வதி எதுவுமே சொல்லக்கூடாது, சோ அது வந்து ரொம்ப தப்பு, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறேன், அவ எப்படி அப்படி சொல்லுவா அப்படின்ற மாதிரி கமருதீனோட சொல்ல, கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட போய் கேட்க, பார்வதி நீ உங்ககிட்டலாம் பேச முடியாது போடான்னு சொல்ல, கமருதீன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. காலையிலே பாத்தீங்கன்னா அதை பத்தி பயங்கரமா கொந்தளிச்சு பிரஜன் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கன்றாவி காதல், இந்த காதலுக்கு ஒரு எண்டு கார்டு வந்துரும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆல்ரெடி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கமுதா எல்லோ அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்தப்ப சொல்லியிருந்தாங்க. அப்பயே டவுட் வந்தது, இதுக்கு ஒரு எண்டு கார்டு வராது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில இப்ப அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. விஷயம் என்ன தெரியுமா, கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பார்வதி இங்க வச்சிருந்த மேல, ஆனா அவ என்ன தரையில போட்டு மிதிச்சிட்டு இருந்தா, சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கீழே போட்டு இது பண்ணிட்டா, அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து விலகி போனேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாருல. இதை கேட்கும் போது ஓ ஆமா கமருதீன் யோசிச்சது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம தோணும். யோசிச்சது கரெக்ட் பக்கா, ஆனா விஷயம் என்ன தெரியுமா, அவன் ஃபாலோவே பண்றது இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்ட எப்பயாவது திருப்பி சான்ஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம் தான் யோசிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல கூட திருப்பி பார்வதியோட கியூட் சைடு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட லைட்டா ஒரு அப்ரோச் போடுறான். அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பார்வதி மேல, அது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது அரோரா தான். ஏன்னா இப்போ அரோரா என்ன சொல்லுதுன்னா, கமருதீன் பார்வதி வந்து அப்படி பண்ணால இப்படி பண்ணால அப்படின்ற மாதிரி பார்வதி பற்றின உண்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுத்து விடுது. ஸோ உன்னை அவளுக்கு பிடிக்குதுன்றா, அப்புறம் எதுக்கு உன்னை பற்றியே தப்பாக பேசினாவ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரோரா வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்வதி இவனுக்கு வந்து நல்லது நினைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அரோரா யோசிக்கிறது கரெக்டானு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து கரெக்ட் தான். ஏன்னா பார்வதிக்கு இவனுக்கும் நடந்த விஷயம், பார்வதி வந்து கமருதீனை பற்றி தப்பாக பேசுனது, இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பாயிண்ட் வந்து பார்வதி மேல எடுத்து அடுக்கடுக்கா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அரோரா வந்து அடிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால கமருதீன் வந்து சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரோரா நினைக்கிறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ வந்து அரோரா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்வதி நினைக்கிறா, அது ரொம்பவே தப்பு. அது எப்படி, அவ வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே, மச்சான் தானே நீனு, சோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், அவ எப்படி அது நினைக்கிற தப்பு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரோரா ஒரு சைடுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு எண்டு கார்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் இருக்கான்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்க வேணாம், உனக்கு எனக்கு அந்த தொடர்பு இல்லை, நான் உன்னை அப்படி பார்க்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இவனுங்க ரெண்டு பேர் பார்வதியும் சரி கமருதீனும் சரி அதுக்கு ஒரு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறானுங்க, பார்த்தா வைக்க மாட்டானுங்க. அவனுங்க பாட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போ கொலையிறது, லைட்டாக அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமாக இருக்கு. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி அது ஒரு மாதிரி பயங்கரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கு. அதாங்க நம்ம கிரிஞ்சு வியானா, ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டும் வியானா மட்டும் எவிக்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா எஃப்ஜேவோட அடுத்த பலியாடு வியானா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜே கிட்ட ஏதோ பவர் இருக்குடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளியே போகணுமோ எஃப்ஜே போய் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிங்க, அவன் மட்டும் எவிக்ட் ஆக மாட்டான், அவன் கூட பழகிறவங்களெல்லாம் எவிக்ட் பண்ணி விட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இப்போ இந்த டாபிக் வருவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்புறம் இங்கே கமருதீன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்க மூணு பேருக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே கமருதீனும் அரோராவும் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது லவ்ன்ற மாதிரி சொல்ல முடியல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்காங்க. ஸோ அது லவ்ன்ற மாதிரி சொல்ல முடியல. ஆனால் அரோரா என்ன சொல்லுது, எனக்கு வந்து கமருதீன் பக்கத்தில் இருந்தால் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னோட நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடுது. ஆனால் அரோராக்கு இருக்க இன்டென்ஷன் என்னன்னா கமருதீன் பார்வதி கூட சேரக்கூடாது, அதுதான் ஓப்பனான இன்டென்ஷன். ஸோ இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனை இல்லை. அரோராக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நேற்று ஒரு டாஸ்க் மார்னிங் டாஸ்க் ஒன்று நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஸ்டலாக இருந்தால் இந்த ஹாஸ்டலில் வந்து யார் ஹீரோ யார் வந்து ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஃபைனலாக பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க, அரோரா தான் என்னோட ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அரோராவால் ஏற்றுக்க முடியல. ஏன் அவரே என்ன சொன்னா, கனியை சொல்லியிருக்கலாம், கனி எல்லாரும் தானே சொன்னா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கடைசியாக என்ன மட்டும் சொல்றான்னா அப்போ வந்து அவளுக்கு வந்து எம்எல்ஏ அவ்வளோ கான் இருக்கு அப்படின்ற மாதிரி அரோரா நினைக்கிறாங்க. அது உண்மைன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அரோரா உனக்கு எப்படி பார்வதி பிடிக்காதோ பார்வதிக்கு ஒன்று பிடிக்காது. ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்ததுன்னா, என்னோட ட்ரபிள் மேக்கர் யாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யார் பிடிக்காதோ அவங்கள தான் சொன்னாங்க. பிரஜன் வந்து விக்ரம சொன்னாரு, விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை சொன்னாரு. சோ அவங்களுக்கு இப்ப யார் மேல காண்ட் இருக்கும்ல, இவன் தானே எனக்கு வந்து கோளாறு கொத்துனே இருக்கான், சோ அவனை வந்து நான் ட்ரபிள் மேக்கர், இதுல வந்து எந்த தப்புமே இல்ல. ஏன்னா ஒருத்தரும் பர்சனல் காண்ட்ல அடுத்தடுத்த பேரை யாரெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்வதி அரோராவை சொன்னது, ஏன்னா இவங்க லவ் ஸ்டோரிக்கு நடுவில் ட்ரபிளா இருக்கிறது அரோரா தான். சோ அப்படின்னும் போது அரோராவை ட்ரபிள் மேக்கர் சொல்றது தப்பே கிடையாது, அது வந்து பார்வதி சொல்லிட்டு போயிடான்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல வந்து கமருதீன் கிட்ட வந்து அரோரா சொல்றாங்க, இந்த மாதிரி அவ எப்படி என்ன வந்து இப்படி பாக்குறா,
என்ன வில்லத்தனவா பார்க்குறா, நம்மளுக்குள்ள இருக்க ஒரு பர்சனல் விஷயத்தை டாஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வரா, ஸோ அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அரோரா சொல்ல கமருதீன் போயிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போவேன். நீ இப்போலாம் பேசாத, நைட்டு 10 மணிக்கு மேலே நீ எதுவும் பேச வேணாம், எதுவும் வந்தாலும் காலையில் எல்லாம் இருக்கும் போது பேசு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க. ஸோ பார்வதி அது சொன்னதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பேசும்போது ரொம்ப கமுக்கமாக பேசுவோம் அப்படி. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசி பழங்கல, லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் நம்மளே கேட்டிருக்கோம்ல. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சூசகமாக பேசும், அந்த மாதிரி பேச வரவும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இல்லை இப்போ எதுவும் பேசிக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது மொத்தமாக இருக்கும் எல்லாரும் இருக்கும்போது பேசு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஒரு 2-3 நாளா கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாளா தான் என்ன பண்றாங்க, கமருதீன் கிட்ட வந்தாலும் சரி, இதை பீஸா எடுத்து வந்து ஊட்ட வந்தாருன்னு நினைக்கிறேன், அப்பயும் சரி கட் பண்ணி விட்டாங்க. இல்லப்பா வேணாம், எது வந்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க. இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நல்லது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதியும் கமருதீனும் சேர்ந்தா இவங்க 2 பேருமே கெட்டது. ஏன்னா பார்வதி கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்ல ஒரு தாட் ஒன்று இருக்கு, அந்த தாட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயங்கரமான பவர் வந்து கமருதீன் இருக்கு. ஸோ கமருதீனும் பார்வதி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இவங்க பேச இவன் வந்து அடிதடிக்கு போயிடுறான். இதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் தொடர்ந்து நடந்தது. ஸோ பார்வதியோட வெப்பனா கமருதீன் இருப்பான், அதனால பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்க மாட்டான், அதனால அவன் வந்து சேராம இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து உண்மையிலே கமருதீனுக்கு நல்ல கிளாரிட்டி தராங்க, டே இந்த விஷயத்துல பேசி இந்த விஷயத்துல பேசாத அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு என்ன புரியல, கமருதீன் உனக்குன்னு ஒரு மூளை இருக்குல்ல, அந்த மூளை யோசிக்காதா, எதுக்கு உனக்கு ஒரு சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இங்க பிரஜன் சாண்ட்ரா கிட்ட அவர் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்குன்னு கரெக்டான ஒரு சப்போர்ட் வச்சுக்கோ, உனக்குன்னு வந்து மண்டையில ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க. நீ வந்து யோசிக்க மாட்டேற, உனக்கு யாராவது கரெக்டாக கைட் பண்ணால் நீ கரெக்டாக வருவே. ஸோ அதனால் கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ கரெக்டாக இது வச்சுக்கூடா நீனு, இல்லைனா சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அதான் தோணுது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்களால அஃபெக்ட் ஆகலை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட சுய புத்தியில் அது நடக்கணும். இங்கே வந்து அரோரா சொல்கிறதே இப்போ வந்து கமருதீன் கேட்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் ஏற்கிற மாதிரி அரோரா ஏற்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்வதி ஏற்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இவருக்குன்னு ஒரு மூளை இல்லையா, அவரே யோசிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரோட பொட்டன்ஷியல் என்ன, அவர் என்ன யோசிச்சு அவர் என்ன பேசுறாரு அப்படின்றதே தெரிய வராது. கடைசி வரைக்கும் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்ருதீனா நின்னுட்டு அப்படியே தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இந்த இடத்துல போல்டா ஒரு டெசிஷன் எடுத்து பார்வதி வந்து விலகி போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அரோரா வந்து இந்த மாதிரி பார்வதி என்ன பத்தி பேசுறாடா அப்படின்னா, இல்ல அப்படிலாம் என்னால வந்து போய் சொல்ல முடியாது அரோரா, உனக்கும் அவளுக்கும் காண்டு இருக்கு, ஆமா நீ என் கூட பேச அவளுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து கமருதீனை ஏவி விடுறாங்க, நீ போய் பேசு, பார்வதி என்னை பத்தி பேசக்கூடாது, பார்வதி என்கிட்ட பஞ்சாயத்து வரக்கூடாது அப்படின்னு. அப்ப பார்வதி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அரோரா பண்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல, கன்றாவியான ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுணும். எதுக்குடா இந்த இளவெடுத்து இது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக யோசிக்க தோணுது. இதில் வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து இதுக்கப்புறம் கட் பண்ணி தூக்கி போட்டேன்னு பார்வதி சொல்கிறதும், கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவளை தான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறதும், அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அவகிட்ட போவாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதும், என்னடா பண்ணுறீங்க நீங்கள், இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த இஷ்யூ நடந்துகிட்டே இருந்தது, இவங்களுக்குள்ள அங்கங்கே டஃப் ஆகிட்டே இருந்தது. ஆனால் என்ன தெரியுமா, இந்த டாஸ்கில் சாண்ட்ராவும் திவ்யா இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸில் வந்து இதெல்லாம் மறந்துட்டாங்க, மறைஞ்சிருச்சு. லைவ்ல பார்த்தவங்களும் தெரியும். ஆக்சுவலாக எபிசோட்ல இது வராத காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா எபிசோட்ல ஆல்ரெடி சாண்ட்ராவும் திவ்யாவும் ஃபுல் பண்ணிட்டாங்க. 1 hour எபிசோட்ல அவங்களுக்கான கண்டென்ட்டே கொட்டி கிடக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா எதை வைக்கிறது எதை வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது பத்தாதுக்கு பிரஜன் வேறு பார்த்தீங்கன்னா வார்னிங்லாம் கொடுத்தாரா. ஸோ அதனால இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் மறந்துட்டானுங்க. ஸோ இன்னைக்கான டிஸ்கஷனில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நேற்றே பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால இப்போ கொண்டு வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் அரோராக்கும் பார்வதிக்கும் கூடிய சீக்கிரத்தில் முட்டுங்க, அது மட்டும் ஷோர். ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் பார்வதி அவன் அரோராவை சொன்னால் அரோராவால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்வதி எது சொன்னாலுமே என்னோட பர்சனலாக எனக்கு என் மேலே அவள் காண்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி அரோரா நினைக்கிறாங்க. அது உண்மைதான், காண்டில் தான் எல்லாருமே பேசுவாங்க, திருப்பி அவங்க தான் பேசணும். ஆனால் கமருதீனை பேச சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேராக படல அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க, இல்லை கமருதீனுக்கு எப்போ தான் மூளை வளரும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.